ரொம்ப யோசிக்கிறார், நிறைய சிந்திக்கிறார். ஏன் எனக்குள் உணர்ந்தேன், கோடிக்கணக்கான தொண்டர்களை ஒரு மிகப்பெரிய யுத்த களத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிற தலைவன், வேறு ஆயுதத்தை கொண்டு பெரும்படை நடத்துகிற தலைவன். அது அறிவாயுதம். எவ்வளவு நேரம் பேசியிருப்பீங்க சார் இந்த உரையாடல்? எவ்வளவு நேரம்? 8.16 வினாடிகள் மொத்தம். அந்த 8 நிமிஷத்துல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இல்லையா, நீங்க இதை பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் ஏதாச்சும் கொடுத்துருப்பார்ல? எனக்கு அவர் எந்த விதமான அட்வைஸும் பண்ணல. நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். பேசுங்க, என்னை பேச வைக்கிறார். எனக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை பெற்றெடுத்த தாய் மெல்லிய தேகமுடையவர், ஆட்டுக்குட்டியை பொழுதனைக்கு மேய்ச்சிட்டு கடைசியாக கட்டுத்தறியில் கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்ச்செல்வின்னு ஒரு ஆடு உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது தமிழ் உள்ளே வந்துருச்சு, பிடிச்சிக்கட்டு முத்தாச்சின்னு சொல்லுகிறா தந்தை படுத்த நிலையில் இருக்கிற போது ஒரு தலைவனை பார்க்க வந்திருக்கிறேன் என்று என்னை எரியாமல் கையெடுத்து கும்பிட்டேன். மெய்சிலித்து போயிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா அவருடைய தோற்றம் மாறி